நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். மணி கொஞ்சம் கவலைப்படாமல் ஒரு வாரம் அமைதியாக இரு அப்படின்னு. பிரியா வரலாம், ஆனால் மணி அழுகிறார். பிரியா வரலேன்னு அழுகலப்பா கீதா. அவர் வேறு ஏதோ கவலையில் இருக்காரு. அதுதான் சொல்கிறேன், கொஞ்சம் அமைதியாக இருமா அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு. சோலோ ஹாய் மாதவன். யாருப்பா ஹாய் மாதவன்? யாருப்பா சோலோ? சொல்லுங்க பாப்போம். அப்புறம் அவர் உங்கள் பேரை சொல்லுவார் தெரியுமா சோலோ? சோலோவோட பேரை அவர் சொல்ல போகிறாரு. ஹாய் மாதவன், நீங்கள் சோலோவோட பேரை சொல்லுங்க பாப்போம். வந்தால் சாப்பிட்டு போவீங்களா? வாங்க தங்கம். சாப்பாடு என்னப்பா சாப்பாடு? சாப்பாடு நான் வாங்கி தரேன் தங்கம், சாப்பிடுங்க வாங்க அன்பு. அப்படிலாம் இல்லைப்பா, என்னை பற்றி உங்களுக்கு தெரியல தங்கம். அன்பாக வந்து நம்மளை தேடி வந்தாங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடாம நான் உங்களை அனுப்ப மாட்டேன். நீங்கள் வாங்க சாப்பிட்லாம். கண்டிப்பாக நான் சாப்பாடு போட்டு சாப்பிட வச்சு அனுப்புகிறேன்ப்பா. மணியை கால் பண்ணி கூப்பிடு பிரியா. பிரியா கால் பண்ணி கூப்பிடு மணி. பிரியா கால் பண்ணி கூப்பிடு மணியா. பிரியாவை லைவ் வரலையா? அதான் மணி அழுகிறார். வேணாமா, சொல்லாத பத்தியா, அந்த பயம் இருக்கட்டும். மேகா எங்க அழகானம்? மேகா யாரோ பயப்படுறாங்க, பார்த்துக்கோ மேகா. ஸ்ரீதர் உன் தங்கம் வந்து விட்டார்கள். உன் தங்கம். ஜெகன் ஆளை காணோம். ஜெகன் வரேனாரு, லைவ் பார்க்கல போல இருக்கு. புள்ள பார்த்துட்டு தான் வந்திருப்பான், பார்க்கல பாவம். பார்க்கலடா தங்கம், வாட்ஸ்அப் ஆன் பண்ணல போல இருக்கு, முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டா போய்ப்பாரு மம்மி. இன்ஸ்டா போயிருப்பாரா? இன்ஸ்டா போயிருப்பா, அதெல்லாம் கிடையாது. மெகா எங்கேயும் லைனில் தான் இருப்பார். மெகா லைனில் வாடா தங்கம். என்ன நீ அப்படி சொல்கிற? மெகா எல்லாரும் இங்கே இருக்கையில் எங்கே போகிறாரு? ஸ்ரீதர் என்ன பண்ணுறானா? கீதா ஒரு குண்டா இப்போ தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். கேப்பில் போயிட்டுருக்கேன் பத்தியா. மெகா வந்து கேப்பில் வந்துட்டுருக்காரு, பஸ் ஏறிட்டாரு. சோலோ பார்த்துக்கோ, எங்கேயும் போக மாட்டார். நான் சொன்னேன் அத்தை வந்து என் மரும மேலே எவ்வளோ நம்பிக்கைப்பாரு. நிறைய கமெண்ட் காமிக்கலையா கமல்? நிறைய பேர் பிளாக் பண்ணி வச்சிட்டாங்களோ என்னவோ கமல். யார் யாரோடது காமிக்கல? ஸ்ரீதர் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சா. அதான் சொன்னேன், குண்டா சாப்பிட்டு காலி பண்ணியிருப்பான்னு. அப்புறம் என்ன சாப்பிடுங்க அம்மாவா? நான் வந்து இட்லி சாப்பிட்டேன்ப்பா, எப்பொழுதும் போல் இட்லி தான், அதான் ஈஸியாக இருக்கும். 4 இட்லியை ஊற்றுனோமா, எல்லாருக்கும் 2 இட்லியை போட்டோமா, நம்ம சாப்பிட்டோமான்னு இருக்கலாம் இல்லையா? ஆமாம், நீ என்ன மாதிரி தோசை சுட சொன்ன? எல்லாரும் ஊற்றுற மாவை தாண்டா ஊற்றி தோசைகளில் ஊற்றுவாங்க. நீ என்ன புது தோசை சொன்ன? டுமாரோ ஊருக்கு போறேனே. டுமாரோ ஊருக்கு போறியா? நாளைக்கு லீவா? சொல்லோ. எந்த ஊருக்கு போகிறீங்க? துறையூர் போகிறீங்களா இல்லை வேறு எந்த ஊருக்கு போகிறீங்க? என்ன தோசை ஊற்ற சொன்ன சொல்லு. களி தோசை ஊற்ற சொன்னியா? எல்லா மாவையும் ஒன்றா போட்டு கரைச்சி களி தோசை ஊற்ற சொல்லியிருப்பான். களி சாப்பிட போறியாடா? ஸ்ரீதர் ஸ்ரீதர் குண்டா ஞாபகம் இருக்கா? ஒழுங்கா நாளைக்கு 200 எனக்கு போட்டு விட்டுருணும், என்கிட்ட கடன் வாங்கினதை. சுஜிதா கமல் ஆர் யூ ஒர்க்கிங்? அவர் நல்ல பையன்ப்பா, நல்லா ஒர்க் பண்ணுறவர் தான்ப்பா. சும்மா அவருக்கும் என்டர்டெயின்மெண்ட் வேணும்ல, அதனால 2-3 ஐடி வச்சு கொஞ்சம் ஜாலியாக எல்லாரையும் வம்புழுத்து பேசுவார் சுஜிதா, அவ்வளோதான். புதுசான ஒரு மாவுல தோசையும் இட்லியும் சொல்லலாம். சரி ஓகே ஸ்ரீதர், வாங்கின கடை ஞாபகம் இருக்கட்டும். நாளைக்கு எனக்கு காலையில் 10 மணிக்குள்ளே 200 வந்தாகணும், இல்லைன்னா பார்த்துக்கோ. அலெக்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் சாமு. மகிழ்ச்சியுடன் எல்லாரும் நல்லா இருக்கோம்ப்பா. கல்வி செல்வம் பெருகட்டுமா? ஓகேப்பா, கண்டிப்பாக அலெக்ஸ். நாளைக்கு வந்து கிறிஸ்மஸ் வந்து சிறப்பாக கொண்டாட போகிறோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, கேக்லாம் வாங்கி வச்சுட்டேன். கேக்லாம் வாங்கி வச்சுட்டு நல்ல லைட் செட்டிங்லாம் பண்ணி வச்சுருக்கேன். அது நாளைக்கு வந்து அப்படியே ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நல்லா வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ண போகிறோம். சூப்பராக கொண்டாடலான் இருக்கோம்டா தங்கம். நீங்களும் பாருங்கள், வீடியோ போடுறேன் பாருங்கள், ஓகேவா?